தேர்தல் அரசியலுக்காக மது ஒழிப்பு மாநாட்டை நடத்தவில்லை. விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. ஆட்சியில் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என கூட்டணி கட்சிகள் நினைப்பதில் தவறில்லை. தமாக தலைவர் ஜி.கே. வாசன் கருத்து. சுதந்திர போராட்ட வீரரும் முன்னாள் அமைச்சருமான ராமசாமி படையாட்சியாரின் 107வது பிறந்தநாள். சென்னையில் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி முதலமைச்சர் ஸ்டாலின் மரியாதை. ராணிப்பேட்டை மாவட்டம் பனப்பாக்கத்தில் அமைய உள்ள ஜாக்குவார் லேண்ட் ரோவர் கார் உற்பத்தி ஆலை வரும் 28ஆம் தேதி அடிக்கல் நாட்டுகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். தமிழ் நடிகைகள் குறித்து சமூக வலைதளங்களில் இழிவாக பேசியதாக மருத்துவர் காந்தராஜ் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. நடிகை ரோஹிணி அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் நடவடிக்கை. புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் சிறுமி கொலை வழக்கில் கைதான நபர் தற்கொலை. சிறை கழிவறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக தகவல். மத்திய அரசின் முத்ரா திட்டத்தின் கீழ் இதுவரை சுமார் 49 கோடியே 50 லட்சம் பேருக்கு கடன் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல். 5 கோடியே 62 லட்சம் பேர் பயன்பெற்று தமிழ்நாடு முதலிடம். குஜராத் மாநிலம் காந்திநகரில் நடைபெறும் சர்வதேச புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முதலீட்டாளர் சந்திப்பை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. குஜராத், ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்பு. கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலைக்கு நீதி கேட்டு தொடரும் போராட்டம். சண்டிகரில் மனித சங்கிலி அமைத்து போராட்டத்தில் ஈடுபட்ட முதுநிலை மருத்துவர்கள். ஜம்மு காஷ்மீரில் உள்ள 24 தொகுதிகளில் நாளை மறுநாள் முதல் கட்ட தேர்தல். இன்று மாலையுடன் பிரச்சாரம் ஓய்வு. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் வாழை இலையின் விலை அதிகரிப்பு. 60 மடிகள் கொண்ட இலைக்கட்டின் விலை 5500 ரூபாய்க்கு விற்பனை. உத்தரகண்ட் நிலச்சரிவில் சிக்கிய 30 தமிழர்கள் ஹெலிகாப்டர் மூலம் மீட்பு. சென்னை அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தகவல். நல்லெண்ணம் கொண்ட அனைவரும் இந்துக்கள் தான் என RSS தலைவர் மோகன் பகவத் கருத்து. இந்து மதத்தை காப்பாற்ற வேண்டியது நாட்டின் வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியம் என அறிக்கை. மும்பையைச் சேர்ந்த நடிகையை பொய் வழக்கில் கைது செய்து துன்புறுத்தியதாக எழுந்த புகார். ஆந்திராவில் 3 IPS அதிகாரிகள் பணியிடை நீக்கம். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தொடரும் மழையால் கங்கை மற்றும் யமுனை நதியின் நீர்மட்டம் உயர்வு. தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. அமெரிக்காவிடம் இருந்து 31 அதிநவீன ட்ரோன்கள் வாங்கிய மத்திய அரசு முடிவு. அடுத்த மாதம் ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது என தகவல். பிரதமர் மோடியின் 3வது ஆட்சி இந்த நூற்றாண்டுக்கான தொலைநோக்கு பார்வையை கட்டமைக்கும். அமெரிக்கா இந்தியா கூட்டாண்மை பேரவைத் தலைவர் ஜான் சாம்பர்ஸ் கருத்து. அமெரிக்க முன்னாள் அதிபர் டிரம்ப் மீது மீண்டும் துப்பாக்கிச் சூடு. கோல்ஃப் விளையாடிக் கொண்டிருந்த போது துப்பாக்கியால் சுட்ட நபர் கைது செய்யப்பட்டதாக தகவல்.
ட்ரம்பின் பாதுகாப்பை பலப்படுத்த அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உத்தரவு. அமெரிக்காவில் எப்போதும் வன்முறைக்கு இடமில்லை என கருத்து. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் மற்றும் துணை அதிபர் கமலா ஹாரிஸை கொல்ல யாரும் முயற்சி கூட செய்யவில்லை. டெஸ்லா சிஇஓ எலான் மஸ்கின் கருத்தால் சர்ச்சை. போலந்து உள்ளிட்ட மத்திய ஐரோப்பிய நாடுகளில் வெளுத்து வாங்கிய கனமழை. 5க்கும் மேற்பட்டோர் பலி, ஏராளமானோர் காயம். ஹங்கேரியில் நடைபெற்று வரும் 45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி. 5வது சுற்றில் இந்திய ஆடவர் அணி அசர்பைஜான் அணியை வீழ்த்தி அசத்தல்.